தலைப்பு செய்திகள். தீவிரமடையும் தாளமுக்கம், கனமழை தொடர்பான முன்னெச்சரிக்கை. பல்கலை மாணவர்களுக்கு இடையில் தகராறு, நால்வர் வைத்தியசாலையில் அனுமதி. யோன்சன் பெர்னாண்டோ கைது. வங்கதேசத்தில் இந்து பத்திரிகையாளர் சுட்டுக்கொலை. விரிவான செய்திகள். தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் தற்போது காணப்படும் தாழ்வு நிலை வலுப்பெறுகின்றது. நேற்றைய நிலையில் இது இலங்கையின் கிழக்கு கரையினூடாக வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வடக்கு மாகாணத்தை மிக அண்மித்து தமிழ்நாட்டை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா எதிர்வு கோரியுள்ளார். மேலும் அவர் இந்த தாளமுக்கம் காரணமாக வடக்கு கிழக்கு ஊவா வடமத்திய மத்திய தென் மாகாணங்கள் அடைமழையை பெறும் வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளார். இது மக்களை பதற்றத்திற்குள்ளாக்கும் எதிர்வு கூறல் அல்ல என்பதுடன் மக்களை விழிப்பூட்டும் தயார்படுத்தும் எதிர்வு கூறல் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து மேலும் கூறிய அவர், இந்த தாளமுக்கத்தினால் நேற்று முதல் எதிர்வரும் 11ஆம் திகதி வரை கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளும் பரவலாக கனமழையை பெறும் வாய்ப்புள்ளது. அத்தோடு இந்த தாளமுக்கம் கிழக்கு பகுதியை அண்மித்தே வடக்கு நோக்கி நகரும் என்பதால் வேகமான காற்றோடு இணைந்த கனமழையும் இடிமின்னல் நிகழ்வுகளும் இடம்பெறும். இந்த தாழ்நமுக்கம் கிழக்கு கரையினூடாக வடக்கு நோக்கி நகர்ந்து வடக்கு கரையினூடாக தமிழ்நாட்டை அடையும் என்பதால் நேற்று முதல் வடக்கு மாகாணம் மிதமான மழையை பெற்று வருகின்றது. ஆனால் எதிர்வரும் 7ஆம் திகதி முதல் வடக்கு மாகாணம் பரவலான மிக கனமழையை பெறும். யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டத்திற்கான அதிக கனமழையும் வெள்ள அனர்த்தம் தொடர்பான விசேட முன்னெச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும். உருவாகியுள்ள தாளமுக்கத்தினால் எதிர்வரும் 7ஆம் திகதி முதல் யாழ்ப்பாண மாவட்டமும் கிளிநொச்சி மாவட்டமும் அதிக கனமழையை பெறும் வாய்ப்புள்ளது. உருவாகியுள்ள தாளமுக்கம் காரணமாக ஊவா மாகாணம் நேற்று முதல் கனமானது முதல் மிக கனமானது வரை மழை பெய்யும் வாய்ப்புள்ளது. அத்துடன் உருவாகியுள்ள தாளமுக்கம் காரணமாக அனுராதபுரம் மற்றும் பொலனறுவை மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்யும் வாய்ப்புள்ளது. இந்த தாளமுக்கத்தின் காரணமாக மழை தொடர்ச்சியாக கிடைக்கும் என்பதாலும் சில நாட்களில் மிக கனமழை பெய்யும் என்பதாலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, பதுளை, மொனராகலை, அனுராதபுரம், பொலனறுவை, குருநாகல், அம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளில் வெள்ள அனர்த்தத்திற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களின் குளங்களின் நீரை தற்போதே சற்று குறைத்த மட்டத்தில் பேணுவது சிறந்ததாகும். இந்நாட்களில் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் தொடர்ச்சியாக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதால் அதனோடு இணைந்த நிலச்சரிவு அனர்த்தங்களும் ஏற்படும் வாய்ப்புள்ளது. இன்று முதல் இலங்கையின் வடக்கு, கிழக்கு, தென்கிழக்கு மற்றும் தெற்கு கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். தயவு செய்து இந்த கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு நிகழ்வுகளினால் பாதிக்கப்படும் வாய்ப்புள்ள மக்களை தயார்படுத்தும் திணைக்களங்களின் அதிகாரிகள் இது தொடர்பாக மக்களை விழிப்பூட்டுவது அவசியமாகும். தயவு செய்து மேற்குறிப்பிட்ட மாவட்டங்களில் உள்ள மக்கள் இந்த தாளமுக்கம், கனமழை, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு மற்றும் கடற்கொந்தளிப்பு தொடர்பில் அவதானமாக இருப்பது மிக மிக அவசியம் என நாகமுத்து பிரதீபராஜா மேலும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தில் கல்வி கற்கும் இருதரப்பு மாணவர் குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட தகராறில் 4 காயமடைந்துள்ளதாக ஓமாகம தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் ஓமாகம ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தின் 4ஆம் ஆண்டு மாணவர்கள் பரீட்சைக்கு தயாராகி வரும் நிலையில் தொழில்நுட்ப பீடத்தின் 2ஆம் ஆண்டு மாணவர்கள் தொடர்ந்து சில நாட்களாக பல்கலைக்கழக விடுதியில் பட்டாசு வெடித்து விளையாடியுள்ளனர். இதனால் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தின் 4ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. தகராறு எல்லை மீறியதால் தாக்குதலுக்குள்ளாகி 4 காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹோமாகம தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ போலீஸ் நிதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் நேற்று திங்கட்கிழமை காலை கைது செய்யப்பட்டுள்ளார். லங்கா சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான லொரி உட்பட பல வாகனங்களை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பில் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவின் மகன் ஜொஹான் பெர்னாண்டோ போலீஸ் நிதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் டிசம்பர் மாதம் 30 கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து ஜனவரி மாதம் 9 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ கைது செய்ய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வந்தபோது ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ போலீசாரிடமிருந்து தலைமறைவாக இருந்ததால் அவருக்கு எதிராக வெளிநாட்டு பயண தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ போலீஸ் நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் நேற்று காலை முன்னிலையாகியதை அடுத்து அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செப்பனி மனித புதைக்குழி தொடர்பில் மேலதிக தகவல்களை பெறும் நோக்கில் பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியான மரண தண்டனை கைதி லான்ஸ் கொப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷவை காணாமல் போனோர் பற்றிய அலுவலக அதிகாரிகள் இந்த வார இறுதியில் சந்திக்க உள்ளனர். பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் நீதிமன்றத்தால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட லான்ஸ் கொப்ரால் சோமரத்ன ராஜபக்ஷ அந்த படுகொலை குறித்தும் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் குறித்தும் தன்னிடம் கூறிய விடயங்களை உள்ளடக்கியும் இந்த விவகாரம் தொடர்பில் மீண்டும் சுயாதீன விசாரணையை கோரியும் அவரது மனைவி SC விஜய் விக்ரம ஊடாக ஜூலை மாதம் 9 2025 திகதியிடப்பட்ட கடிதம் ஒன்றை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு அனுப்பி வைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து 1996 காலப்பகுதியில் இராணுவத்தினர் யாழ்ப்பாணத்தில் இழைத்த குற்றங்கள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், மனித புதைக்குழிகள் மற்றும் அவற்றிற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களின் பெயர் விவரங்கள் உள்ளிட்ட சகல உண்மைகளையும் வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும் சோமரத்ன ராஜபக்ஷ அறிவித்திருந்தார். வெனிசுலா மீது திடீர் தாக்குதல் நடத்திய அமெரிக்கா அந்நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை சிறைப்பிடித்தது. அவர்கள் அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார். வெனிசுலாவின் பதற்றமான சூழல் நிலவுவதால் அங்கு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை அமெரிக்க படைகள் கைது செய்துள்ளது சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ரோம் நகரின் சென்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் திரண்டிருந்த மக்களிடையே போப் லியோ உரையாற்றியுள்ளார். அப்போது அவர் கூறியதாவது: இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வெனிசுலாவில் அமைதி திரும்பவும் அந்நாட்டின் தன்னாட்சி அதிகாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். புவிசார் அரசியல் நிலைமைகளை விட வெனிசுலா மக்களின் நலன் அனைத்தையும் விட மேலானதாக இருக்க வேண்டும். வன்முறையை கைவிட்டுவிட்டு நாடு அமைதி மற்றும் நீதியில் பயணிக்க வேண்டும். இந்த நெருக்கடியால் வெனிசுலாவில் ஏற்பட்டுள்ள மனிதாபிமான மற்றும் சட்ட ரீதியான பாதிப்புகள் குறித்து கவலை தெரிவித்தார். வங்கதேசத்தில் ராணா பிரதாப் பைராகி என்ற 45 வயதுடைய இந்து பத்திரிகையாளர் மர்ம நபர்களால் நேற்று சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம கும்பல் ராணா பிரதாப்பின் தலையில் பலமுறை சுட்டுவிட்டு தப்பியோடியதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திலிருந்து 7 காளி தோட்டாக்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். ஜெசோர் மாவட்டத்தின் மணிரம்மூர் பகுதியில் உள்ள கொபாலியா சந்தையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. வரலாற்றில் இன்று 1989 இந்திய பிரதமர் இந்திரா காந்தியை படுகொலை செய்த சத்வந்த் சிங், கேகார் சிங் ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அன்றே அவர்களுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. 2007 இலங்கை காலி மாவட்டம் மீட்டியகொட சீனிகம பகுதியில் இடம்பெற்ற பேருந்து குண்டுவெடிப்பில் 15 பொதுமக்கள் பலியாகினர். 40 பேர் படுகாயமடைந்தனர். 2017 அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் பன்னாட்டு வானூர்தி நிலையத்தில் துப்பாக்கி நபர்கள் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதில் 5 கொல்லப்பட்டனர்.
2021 அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற ஜோ பைடனுக்கு உறுதி சான்றிதழ் வழங்கும் நிகழ்விற்கு இடையூறு விளைவிக்க டொனால்ட் ட்ரம்பின் ஆதரவாளர்கள் அமெரிக்க சட்டமன்றத்தில் புகுந்து நடத்திய வன்முறையில் 5 கொல்லப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.